ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கப் கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபியான மிளகாய் மிட்டாய்னு சொல்லுவோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பால் ஆப்ஷனல் தான். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், உப்பு, கலர் பவுடர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பால் 1/4 கப் அளவு. பால் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் பால் கொஞ்சமும் தண்ணி கொஞ்சமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எல்லா மாவையும் தண்ணி சேர்த்து ஒன்று திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கடையில் 90s கிட்ஸ் மிளகாய் மிட்டாய் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ரொம்ப குண்டாகவும் ரொம்ப ஒல்லியாகவும் போட்டுறாமல் நார்மலாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நிறம் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட சுகர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு பக்குவம் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சுகரில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு இந்த மாதிரி 4-5 சொட்டு ஊற்றிட்டு கையில் இப்படி எடுத்திங்கன்னா அது நல்லா உருண்டு வரணும். ரொம்பவும் திக்காக்கிறாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சரியான பக்குவமாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக உருட்டுறதுக்கு வரணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ணி, அதை இதில் டைரெக்டாக சேர்த்துடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாகி சுகர் சிரப் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனடியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தனித்தனியாக நீங்கள் பிரித்து விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.